அவனுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரும். நம்ம திமுகவுக்கு போனா நமக்கு அதிகாரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரணும். இன்னைக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? 28 வருஷமா இருக்காராம் சார் அண்ணன் பெரிய கருப்பன். தும்பைப்பூ போல வேட்டி, தும்பைப்பூ போல சட்டை, ஆடம்பரமான காரு, வந்து இறங்கும் போதே அண்ணனுக்கு பின்னாடி படை பரிவாரங்கள். நான் இவரை மட்டும் சொல்லல, உதாரணத்துக்காக சொன்னேன். 28 வருஷமா இருக்கிற அண்ணன் பெரிய கருப்பனை எவனும் கூட்டு போய் பாருங்க கக்கூஸ் எப்படி இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுல. நேத்து அவரை எதிர்த்து ஒரு ஓட்டுல ஜெயிச்சான் பாருங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைச்சிட்டு போய் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாருன்னா, அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் அவரை காட்டுறதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முடிஞ்சிருக்கு. பெரிய கருப்பன் கிட்ட போறதுக்கு அவனுக்கு முடியல. இப்ப அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, நம்ம எம்எல்ஏ கூப்பிட்டா வருவாரு, நம்ம மந்திரி போன் பண்ணா பேசுவாரு. அந்த நம்பிக்கை வந்துருச்சுல்ல. முதல்ல திமுகவுக்கு வந்தா நமக்கு பொறுப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். நம்ம அரசியல்ல நிலை பெற முடியும்ன்ற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் அவன் உங்களை நோக்கி வருவான். பொன்முடி புள்ளதாம்பா எம்பி ஆவாரு அப்படின்னா, இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, ஜெயக்குமார் புள்ளதான் ஜெயவர்தன, அங்க இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் புள்ளதான் ரவீந்திரநாத், எல்லா கட்சியிலும் இருக்கு, பாஜகவிலும் இருக்கு, காங்கிரஸ்ல சொல்லவே வேணாம். ஜெயக்குமார் பையன் தான் அசன் மௌலானா, கார்த்தி சிதம்பரம் பையன் தான், கார்த்தி சிதம்பரம் அப்பா தான் ப. சிதம்பரம், அண்ணன் திருநாவுக்கரசு புள்ளதான் ராமச்சந்திரன். இப்படி எல்லா இடங்கள்லயும் அது இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கு ஒரு பயம் இருக்கு, அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னா, புஷி ஆனந்த் புள்ள இங்க இல்ல, ஆதவர்ஜுனா புள்ள இங்க இல்ல, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு அவரு புள்ள இங்க இல்ல, அதனால நம்ம போயிடலாம்னு நினைக்கிறான். இத பிரேக் பண்ணி உனக்கும் அந்த பொறுப்பு கிடைக்கும், இளைஞர்களுக்கும் இங்க வாய்ப்பு. இங்க இருக்கிற முகமெல்லாம் இளைஞர் சுய நினைவே தப்பிருச்சுங்க துரைமுருகனுக்கு. அவரை நீங்க பொதுச் செயலாளரா வச்சிருக்கீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளை உள்ளத்தை தொட்டு சொல்ல சொல்லுங்க, உண்மையை சொல்ல சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பேர்ல வர்ற அறிக்கையெல்லாம் துரைமுருகனோட அறிக்கையா? சொல்லுங்க சார். முதல்ல ஒரு அறிக்கை விடுகிற துணை பொதுச் செயலாளரை கொடுங்க. துரைமுருகன் வன்னியர் அதனால நாங்க கொடுத்துட்டோம், சீனியர் அதனால நாங்க கொடுத்துட்டோம், அதுக்கு வேற ஆள்லாம் இருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்களுக்கு பஞ்சமா? ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இயங்கணும்? வேல்முருகன் போயிட்டாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இப்படி பாக்குறேங்கிறாரு. எல்லாம் திமிரு தானே. அதனாலதான் மக்கள் உங்களை இப்படி பார்த்தாங்க. ஒரு கூட்டணி கட்சி போயிருக்க கூடாது. எவ்வளவு நயமாக கருத்துக்களை பேசி இருக்க முடியும். கலைஞருடைய வார்ப்புன்னு வேற மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்குவாரு துரைமுருகன். துரைமுருகன் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போக வேண்டிய கேட்கிறார். வீட்டுல இருக்கணும் அவரு. அவர் எதுக்கு கட்சியா பேசி வர்றாரு? அவர் எதுக்கு பொதுச்செயலாளர் நாற்காலியை தேய்ச்சிட்டு இருக்காரு? அவருக்கு என்ன வேலை திமுக? திமுக இனிமே என்ன அனுபவிக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன் துரைமுருகனுக்கு. இனிமே என்ன நீங்க அனுபவிக்க போறீங்க திமுக? டிஆர் பாலு இனிமே என்ன சார் திமுக அனுபவிக்க போறாரு? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.